இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். சமந்தி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க வந்து உட்காருங்க வாங்க. என்ன திடுதிடுப்புன்னு வந்திருக்கீங்க? இங்க பக்கத்துல சுஜாதாக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே இங்கேயே வந்தேன். நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரட்டா? இல்ல, இப்பதான் அவ வீட்டுல நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன், அதனால எதுவும் வேண்டாம். அப்ப சாப்பிட்டு போங்களேன், சாப்பாடு எல்லாமே பொங்கிட்டேன். இல்ல, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். வீட்டுக்கு போய் சாப்பிடணும். நீங்க ஏன் காலையிலே பொங்கிட்டீங்க? சத்யா காலேஜ் போறாள் சமந்தி, அதான் காலையிலே பொங்கியாச்சு. ஓ, என்ன சமையலுங்க? சின்ன வெங்காயம் இருந்துச்சு சமந்தி, அதை வச்சு நல்லா கார குழம்பு வச்சுட்டேன். அதுக்கு தொட்டுக்க அப்பளம் பொரிச்சு கூழ் வத்தலும் பொரிச்சு கொடுத்து விட்டுருக்கேன். அண்ணனும் அதுவே சாப்பிட்டுப்பாங்களோ? சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையாது. இந்த வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதனாலே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது பார்த்துக்கோங்க. சாம்பார், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ரசம், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், இல்லைன்னா கறி தான். ஃபுல்லும் கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மீன் ஏதாச்சும் ஒன்று அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் உள்ளே இறங்கும். இங்கே இவள்வளும் இஷ்டப்பட்டுலாம் சாப்பிட மாட்டாள்வோ, வேற வழி இல்லையேன்னு தான் சாப்பிடுவாள்வோ. ரம்யா வச்சு கொஞ்சம் காய் சேர்த்துப்பா. அந்த சத்தியா இருக்க பார்த்தீங்களா, ஒன்றுமே சேர்க்க மாட்டா. அவளுக்கு ஒவ்வொரு வாயும் தாங்கி தாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சின்ன பிள்ளை தானே, பழகிப்பா இனிமேல். எங்க சம்மந்தி, இந்த காலத்து பிள்ளைகளும் சும்மா ஃப்ரை ரைஸு பீஸா அது இதுன்னு தின்னுட்டு அலையுது. எனக்கு இப்போ வயசு 47 பார்த்துக்கோங்க. நான் நடந்து எவ்வளோ வேலை செய்தேன். அந்த வேலையை இப்போ காலத்தில் உள்ள பிள்ளைகளோ பண்ண முடியுமா சொல்லுங்க? பண்ணாதுவோ. நம்ம நல்லா உளுந்தங்களி தெனை அது இதுன்னு சாப்பிட்டு நம்ம இன்னும் தெம்பாக இருக்கோம். அவளுக்கு இதெல்லாம் கொடுத்தா ஏமா போமா இதெல்லாம் யாரு சாப்பிடுவான்ட்டு கிண்டல் பண்ணுதாள்வோ. நல்லது சொன்னா எங்க கேட்காங்க சொல்லுங்க. ஆனா அதுக்கு மினி பரவாயில்ல, கொஞ்சம் எல்லா கையும் சேர்த்துக்கிட்டதா. மினி வீட்டுல என்ன சொன்னாலும் கேட்பா சம்மந்தி. பேசுற வார்த்தைக்கு எதிர் பேச்சு பேச மாட்டா பார்த்துக்கோங்க. அவளுக்கு வேணுங்கிற விஷயத்த கூட வாய் விட்டு கேட்கவே மாட்டா. ரம்யா தான் அவளுக்கு எது தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவா. இப்போவும் எல்லா விஷயமும் ரம்யா தான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு. 2 பேரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவியா இருக்கிற நல்லது தானே சொல்லுங்க. ஆமா, 2 பேரும் உங்க போய் தான் பார்த்தும் பாராம சண்டை வராம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காள்வோ. ஆமா சம்மந்தி, இனிமேலும் இப்படியே இருந்துகிட்டா ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன்னா அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். நான் போறேன். செல்விக்கு எப்போ கல்யாணம்? சேச்சா, இப்போதைக்கு பூ வச்சு மாப்பிள்ளை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவளுக்கு கல்யாணம் முடியலாம் 4 அவள் இன்னும் படிக்கணுமா. இப்போதானே காலேஜ் சேர்ந்துருக்கா, அதனால படிப்பு முடிக்கட்டும்னு விட்டாச்சு. அதுவும் நல்லதான், படிப்பு ரொம்ப முக்கியம்ல பொட்ட பிள்ளைகளுக்கு. ஆமா சம்மந்தி, இப்போ உள்ள பொட்ட பிள்ளைங்களுக்குலாம் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம காலத்தில் தான் நம்மளுக்கு அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையை ஆட்டிட்டு இருந்தோம். இப்போ உள்ள பிள்ளைங்களெலாம் அவங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக இது பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. எங்கள் வீட்லேயும் தான் ஒரு 2 கடந்துச்சு. அவளுக்கு எது தேவைனாலும் சண்டை பட்டாச்சும் வாங்கிடுவாள்வல்ல. படிப்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அவளுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை தான் பண்ணுவாள்வோ. அப்பா அம்மா சொல்லுதேங்கிறதுக்காகலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதெல்லாம் கிடையாது. சரி விடுங்க, இப்போ உள்ள பிள்ளைகளாச்சு சந்தோஷமாக இருக்குல்ல. அப்போ நான் கிளம்பட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. நீங்களும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, அண்ணனை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா. என்னைய பேசணும் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு இவன் எங்க போனான்னு தெரியல. என்னடி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? நீ எதுக்கு இங்க வந்த? நான் உன் ஃப்ரெண்டு டி, உன் வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? ஃப்ரெண்டா என் வீட்டுக்கு வந்தா ஓகே. இதுவே என் அண்ணனோட லவ்வரா ஏதாச்சும் என்கிட்ட பேசி மனசை மாத்தலான்னு வந்தா இப்படியே ஓடி போயிரு. என்னடி பேசுற நீ? நீ எப்போதுமே என்னோட ஃப்ரெண்டு தாண்டி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மித்த எல்லாருமே. சரி என்ன சொல்லு? ஏதோ லவ் மட்றாம்லா, என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? நீயும் என்கிட்ட சொல்லவே இல்லை, நானும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. பதிலுக்கு பதில் ஆயிடுச்சு. யாருக்கு இப்படி பேசுற? ஏன் நல்லா தானே பேசுறேன். இதான் நல்லா பேசுறதா? எப்போதும் நம்ம 2 பேரும் என்ன இப்படியா பேசிப்போம்? இப்ப என்ன விஷயமா வந்த? என் அண்ணனை பார்க்கணுமா? என் அண்ணன் உள்ள இருக்கான், போய் பாத்துக்கோ போ. நான் உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். வா செல்வி. இப்பதான் வந்தியா? ஹலோ சார், இங்க நான் ஒருத்தி இருக்கேன். என்னை எதுக்கு இங்க வந்து உட்காரு பேசணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுவும் என்னைய வர சொல்லிட்டு நீ எங்கேயோ போயிட்ட. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? அதுக்கு முன்னக்கூட்டி செல்வி நீ உங்க வீட்டுக்கு போன அப்புறமாட்டி உன்னை வந்து பார்க்க. இப்ப எதுக்கு அவ வெளியில போனோம்? நம்ம 2 பேரும் பர்சனலா பேசுறோம். அவ எதுக்கு சொல்லு? நான் கிளம்புறேன். இரு செல்வி, இவளுக்கு வர வர திமிரு கொழுப்பு எல்லாமே அதிகமாயிட்டு போகுது. அவ இங்கதான் இருப்பா. அப்ப நீ அவ கூடயே பேசிட்டு சரியா? நான் உள்ள போறேன். அவ போனதுக்கு அப்புறமா என் ரூம்ல வந்து பாரு. ஏன் ருக்கு இப்படி பண்ணுத நீனு? ஏன்ட்டு உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அதே கேள்வியே கேட்டுட்டு இருக்க? நான் அவளை லவ் பண்றேன்ட்டு உன்கிட்ட சொல்லாததுக்கு அந்த ஒரு பிரச்சனைக்கு நீ எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அப்படிதான் பண்ணுவேன்.
ருக்கு இப்படிலாம் பண்ணாத சரியா? இது உன் கேரக்டரே கிடையாது. தேவையில்லாம கோவப்படுதுன்னு சொல்லிட்டு உன் கேரக்டரை நீயே கீழே தாழ்த்திக்கிடாத. ஆமா, நாங்க தான் இங்க தாழ்ந்து போய் இருக்கோம் தெரியுமா? மித்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் பண்ணதான் தப்பு, நீங்க பண்ற எதுவுமே தப்பு கிடையாது. அவனுக்காண்டி என் சந்தோஷம் எவ்வளோ இதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன். ஆனா அவன் நல்ல விவரமா தான் இருந்திருக்கான் அவன் விஷயத்துல. உனக்காண்டி உங்க அண்ணன் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணல சொல்லு? உன்னைய படிக்க வச்சிருக்காங்க, நீ கேட்டதெல்லாம் உடனே உடனே உங்க அண்ணன் வாங்கி தந்திருக்கு, உன்னைய நல்லா பார்த்துருக்கு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மாவா இருந்து பார்த்துருக்குல்ல, அதுக்கெல்லாம் எவ்வளோ காசுன்னு கனெக்ட் பண்ண சொல்லு, நான் கொடுத்துட்றேன். ருக்கு, உன்னைய நான் அரைஞ்சிருவேன் சொல்லிட்டேன். நீ தானே வார்த்தைக்கு வார்த்தை என் அண்ணன் எனக்காண்டி எவ்வளோ பண்ணியிருக்கா இவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லுவேன். இப்போ என்னன்னா நீ ஏன் இப்படி பேசுற? ஆமா சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன? இப்பவும் நான் தான் இப்படியும் சொல்றேன், இப்போ அதுக்கு என்ன? உன்னையால ஏதாச்சும் பண்ண முடியுமா? நீ ஏங்க, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுங்க, இவகிட்ட எல்லாம் நீங்க பேசாதீங்க, வாங்க நம்ம போவோம். என் தங்கச்சி என்னையால அப்படிலாம் விட முடியாது. அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான் நம்மளோட கடமை. அப்ப நீங்களே புரிய வைங்கப்பா உங்க தங்கச்சிக்கு. என்னைய ஆள விடுங்க, நான் கிளம்புறேன். இவ பேசுற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. செல்வி, நீ தானே அவளுக்கு அம்மாவா இருந்து எல்லாத்தையும் புரிய வைக்கணும். செல்வி, நீ சொல்ல அவ புரிஞ்சுப்பா. இங்க பாருங்கங்க, உங்களோட ருக்குவே எனக்கு நல்லாவே தெரியும். இவ நம்ம ருக்குவே கிடையாது. இவ எதுக்கோ ஒன்னுத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா. அது அவளா வாய் திறந்து சொன்னாதான் என்னன்னு கேட்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசினாலும் சரி, இவ இப்படிதான் பதிலுக்கு பேசிட்டு இருப்பா. நீங்க ஃப்ரீயா விடுங்க, அவளே சரியாவா. ஆனா அவ இப்படி பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கும் அவ பேசுறது ஃபுல்லு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம அவகிட்ட உண்மையை மறைச்சிட்டோம்னால அவ கோவப்படுறதெல்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணும். அதுக்கு நீ இப்படியாமா? அவளுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்படி பண்ற பத்தியா இருந்தா எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அவளுக்கு இப்போ என்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. நீங்க தனியா உட்காந்து பேசுங்க, அவ புரிஞ்சுப்பா. சரியா? நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ கிளம்பு, நான் அப்புறமாட்டிக்கு உனக்கு ஃபோன் பண்றேன். நான் போயிட்டு வரேன். இன்னும் நீ கிளம்பலையே? என்ன சீக்கிரம் கிளம்பு, காத்து வரட்டும். ருக்கு, என்ன பிரச்சனை ருக்கு உனக்கு? வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? அன்னைக்கு என்னோட கிருஷ்ணா வந்தப்போ நீ இப்படித்தானே பேசின, அதான் நானும் இப்படி பேசினேன். பதிலுக்கு பதில். அவனுக்காண்டி அண்ணனை கஷ்டப்படுத்துறியா? நீயும் தானே செல்விக்காக என்னைய கஷ்டப்படுத்தின, இப்போ என்ன? ருக்கு, தயவு செய்து உன்னோட அந்த ஆட்டிடியூட மாத்திக்கோ சரியா? எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா கிளம்பி போய்கிட்டே இரு. எனக்கு தெரியும்னே, உன்கிட்ட நான் இப்படி பேசுறதுலாம் உனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா நீ கஷ்டப்படுறத விட உன்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே. ஆனா இப்ப நான் உன்கிட்ட கோவப்படுறது கரெக்டு தானே? அப்பதான் சீக்கிரம் என்னைய நீ வெறுத்துருவ. உனக்கு என்னைய பிடிக்காம போகணும், நீ என்னைய வெறுக்கணும், அதான் எனக்கு வேணும். குட்டி பாப்பா, என்ன இன்னும் உங்க அப்பாவை காணும்? அம்மா அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பாவை சீக்கிரம் வர சொல்லு. பாப்பாவும் உள்ள அப்பாவை மிஸ் பண்ணிட்டு இருக்கு தானே? போர் அடிக்கி, என்ன பண்ணலாம்? ஆமா, இது என்ன டைரி நம்ம ரூம்குள்ள? பிரகாஷ் டைரி எழுதுவாரா என்ன? எடுத்து பார்க்கலாமா வேண்டாமா? ஏன் புருஷன் தானே, எனக்கு தெரியாம என்ன எழுதிருக்க போறாரு, எடுத்து படிச்சிருவோம்.